தாருன்னா மரங்கள், விலை உயர்ந்த மரங்களுடைய வர்க்கம், வர்க்கா, கூட்டம், கிளாசிபிகேஷன். விலை உயர்ந்த மர கூட்டங்கள் என்ன அப்படின்னு ஒரு சாம்பிள் தர, எல்லாத்தையும் அவர் சொல்றாரு, நம்ம எடுக்க முடியாது. உபலட்சணம் அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்கிறார், இந்த மாதிரி. இப்போ இதுக்கு அதிகமாக அந்த காலத்திலேயே மரங்கள் இருந்திருக்கலாம். இந்த காலத்துல சூழ்நிலைகள் மாறி இருக்கு, அதனால புது மரங்கள் எல்லாம் வந்திருக்கும். அது ஒரு பட்டியல் போடுறாரு. இந்த சாரதாரு வர்க்கக அப்படிங்கிறது இத பத்தி லிஸ்ட் பண்ண போறாரு. விலை உயர்ந்த மரங்களுடைய பட்டியல் தர போறாரு. இந்த மாதிரி அடுத்தது வேணு வர்க்கக, மூங்கிலுடைய பட்டியல். அடுத்தது வள்ளி வர்க்கக, கொடிகளுடைய பட்டியல். வல்க வர்க்கக, தோலுடைய, மரத்தோலுடைய பட்டியல். ரஜ்ஜு பாண்டம், கயிற்று வகைகளுடைய பட்டியல். பத்திரம், இலைகளுடைய பட்டியல். புஷ்பம், பூக்களுடைய பட்டியல். ஓஷத வர்க்கக, மருந்துகளுடைய பட்டியல்.